ஓகே. ஸோ நான் செய்ய போற ஸ்டோரின்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்னோட ஸ்டோரிக்கு மேட்ச் ஆகுற மாதிரிக்கு ஒரு நல்ல ஸ்ப்ரைட் ஒன்று சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரைட்டை நான் கேட்டா செட் பண்றேன். செகண்ட் ஸ்ப்ரைட்டை நான் கொஞ்சம் நில்லுங்க. நான் இன்னும் அந்த இது ஓபன் பண்ணதே. can you open? So second sprite நான் இந்த பட்டர்ஃப்ளையை சூஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நான் பேக்ரவுண்ட் ஐட்டம் சூஸ் பண்ணிக்கொள்றேன். சூஸ் பேக்ட்ராப்புக்கு போய் உங்களுக்கு ஃபேவரட்டான பேக்ட்ராப் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்க்ராட்ச் கேட்டும் பட்டர்ஃப்ளையும் ஈக்கிறதுக்கு மாதிரி மேட்ச் ஆகுறது. ஸோ ஒரு அவுட்டோர் இடமா இருக்கணும், வெளி இடமா இருக்கணும். நான் இதுக்காக ஃபாரஸ்ட் சூஸ் பண்றேன். ஓகே. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபாரஸ்ட் தேவையில்லாட்டி இங்கே ஃபஸ்க்க போய் அவுட்டோர்ஸ்ன்ற இந்த மெனுவை சூஸ் பண்ணா நிறைய அவுட்டோர் இடம் விளங்கும். அதில் என்ன செட் சூஸ் பண்ணி கொள்ளையிலும். நான் அது இன்னும் கொஞ்சம் நல்லா மேட்சிங் ஆகிக்கிறதுக்கு நான் இந்த ஸ்க்ராட்ச் கேட்டும் பட்டர்ஃப்ளையும் சூஸ் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் பேசிக்காக அந்த கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் எப்படி ஒரு கோடை கிரியேட் பண்ண போறேன்னு நான் சொல்றேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கேட் வந்து சும்மா வைக்கணும். அது வந்து பட்டர்ஃப்ளை சொல்லும். நீங்க எழுதிக்கிற அந்த பேக்ரவுண்ட் என்னது அது பேரு? பேக்ட்ராப்ஸ்க்கு போய் ஃபாரஸ்ட்னு பாருங்க. ஃபாரஸ்ட் கீழே காணும். ஓகே. Just a second. Okay. ஓகே. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுவோம் கோடிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்க்ராட்ச் கேட்டுக்கு போய் when flag click say ஓகே. when flag click ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஷோ பண்ணோம். when flag click show. ஓகே. when flag click show go to okay, go to -150 y0. ஓகே. ஸோ அடுத்தது say hey what a nice day. இல்லாட்டி what a beautiful day. For 2 seconds. Then motion glide 2 seconds to x0 y0. Okay, so இதுதான் the scratch cat first movement. What a beautiful day.
அப்படின்னு சொல்லிட்டு அது சென்டருக்கு போகுது. ஸோ இப்போ பட்டர்ஃப்ளைல நான் ப்ரோக்ராம் பண்ண போறேன். பட்டர்ஃப்ளைல when flag clicked, so go to 150 150 25. ஓகே. ஆனா இப்ப நீங்க செஞ்சது கெட்டுடையா? ஓ ஃபர்ஸ்ட் செஞ்சது கேப்டட். மாறி செஞ்சுட்டேன். மாறி செஞ்சீங்கடா நீங்க பட்டர்ஃப்ளைக்குள்ளுக்க போய் அந்த கோட ஆஸ்கார் இழுத்து அப்படி வந்து இந்த கெட்ட ஆஸ்கார் ட்ராப் பண்ணுங்க. ஓகே. ஓகே. சோ இப்ப நான் சொல்ல போறேன் இதுக்கு என்னண்டா, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பலங்குது செட் வாட் a beautiful day for 2 seconds glide to 2 seconds. சோ அந்த கேப் வந்து ஒரு 4 seconds மாதிரி இருக்குது. சோ பட்டர்ஃப்ளைக்கு சொல்ல போறேன் கண்ட்ரோல் வெயிட் 4 seconds. ஸோ லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் சிலாக்கு லீகல் ரெக்கார்டிங் பாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் இது 5வது கிளாஸ், 8வது கிளாஸோட இந்த கோர்ஸ் எண்ட் ஆகுது. தேர் மைட் பி 9th கிளாஸ் லீக சான்ஸ் ஈக்கி. அது என்னண்டா இந்த ப்ரொஜெக்ட் முடிஞ்சிருந்தே நாங்கள் எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பேன். இந்த ப்ரொஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஸ்க்ராட்ச் கோர்ஸ் ஜாயின் ஆகிறதுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பேன். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க எடுத்துக்கொள்ளணும்டா இந்த ஸ்க்ராட்ச் கிளாஸஸ்ல செஞ்ச ப்ரொஜெக்ட் சேம் எக்ஸ்ட்ராவா நான் தருவோம். ஒரு உங்களுக்கு 1 வீக் யூஸ் பண்ணி ஒரு 1 வீக் டைம் தருவோம். அதை யூஸ் பண்ணி உங்களோட பெஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு எதை மாதிரி ஸ்டோரி கேம் அனிமேஷன் என்ன சரி உண்டு இந்த ஸ்கிராட்ச் கிளாஸ் நாலேஜ்ல சரி நீ வேலையா யூடியூப்ல படிச்சு அந்த நாலேஜ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு நான் லிங்க் அனுப்புவோம். இல்லாட்டி அந்த இன்னொரு மீட்டிங் கிளிக் பண்ண அந்த மீட்டிங்ல எல்லாத்தையும் செய்ய வைப்பேன். ஸோ அப்படி செஞ்சீங்கன்னு செஞ்சு சப்மிட் பண்ணா உங்களுக்கு இந்த ஸ்கிராட்ச் கோர்ஸ் ஜாயின் ஆகிறதுக்கான சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே தானே? ஓகே. ஸோ இப்போ பட்டர்ஃப்ளைல நான் கோட் பண்ண போறேன். வெயிட் 4 seconds, glide 2 seconds to okay, just give 50-50. When flag click, wait 4 seconds, glide 2 seconds to 50-50. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லைட்டாக கிளாஷ் ஆகுது. ஸோ கொஞ்சம் இப்படி வசதி மூவ் பண்ணுவேன். ஓகே, glide 2 seconds to 95-50. ஓகே, அப்புறம் சொல்லுவீங்க சே ஹலோ கேட் ஃபார் 2 seconds. அதுக்கு பிறகு நான் கேட்டுக்கு மெசேஜ் கொடுப்பேன் இதுக்கு ரிப்ளை பண்ண சொல்லி. ஸோ இதை லேசி ஆகிறதுக்கு என்ன செய்யறேன்னா இந்த மெசேஜை இப்படி காப்பி பண்ணி ப்ராட்காஸ்ட்டுக்கு போய் ஹலோ கேட்னு பேசணும். ஸோ இன்றைக்கு ஓகே ஜஸ்ட் டூ திஸ் ஆல் in the last time. ஓகே ஸோ ஓகே தானே? ஸோ அடுத்த கேட்டுக்கு போய் when I receive hello பட்டர்ஃப்ளை cat. ஐடியை கொஞ்சம் காட்டுங்களே. ஸோ இப்போக்கு நீங்க பார்த்து கொண்டாலும் ஓகே பார்த்து கொண்டு ஈக்கலும் கடைசியில நல்லாதையும் காட்டுறேன் கெப்பனும் தரேன். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் செஞ்சு கொள்ளலாம் எல்லாத்தையும். ஓகே, ஸோ கேட்டுக்கு போய் கோட் பண்றேன் when I receive hello cat. ஸோ இப்போ நீங்க பார்த்துக்கோங்க நான் கோட் பிளாக்ஸ் எங்கேயும் எடுக்கிறேன். அது எப்படி போடுறேன்னு எல்லாம் பார்த்துக்கொண்டீங்கன்னா நான் ஒரு குவிக் பிரேக் ஒன்று தரேன் 5-10 minutes பிரேக். அது உங்களுக்கு குயிக்காக அந்த கோடை காப்பி பண்ணி கொள்ளையிலும். ஸோ எப்பயும் கன்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தனியா செய்ய போகலையும் நீங்க காப்பி பண்ணி செய்யாம நீங்க தனியா பிளாக்ஸை சூஸ் பண்றதுக்கு வயசு ஆகிக்கணும். ஸோ அதை தான் ட்ரெயின் பண்ணணும். ஸோ when I receive hello cat, say hello butterfly, how are you for 2 seconds. அப்புறம் broadcast hello butterfly, how are you. ஓகே, ஸோ இப்போ ஹெலோ பட்டர்ஃப்ளைக்கு போய் ஸோ இப்போ கேட் கேட்குது ஹெலோ பட்டர்ஃப்ளை ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு. இப்போ பட்டர்ஃப்ளை சொல்லணும் ஐ எம் கிரேட் தேங்க்ஸ்.
அப்படின்னு போட்டுட்டு ஐ காட் சம் ஒர்க்ஸ் டு டூ, see you later. ஓகே, இப்ப பட்டர்ஃப்ளை சொல்லுது நான் நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ, எனக்கு கொஞ்சம் வெயில் ஆகிது, நான் லேட்டா மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, குட் பை, see you later, குட் பை, see you later. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இப்போ நான் இந்த மெசேஜை ப்ராட்காஸ்ட் பண்ணி இந்த ஸ்டோரியை என் பண்ண போறோம். ஸோ ப்ராட்காஸ்ட். ஸோ இதுக்கு நடுவில் சீன் அனிமேஷன் போடுவோமே. ஸோ glide 2 seconds to 150 150 shape, 150 150 and height. ஸோ இவ்வளவுதான் பட்டர்ஃப்ளைட கோட். ஸோ நீ இந்த கோடை செக் பண்ணி கொள்ளணும்டா குவிக்கா பட்டர்ஃப்ளைட கோடை காப்பி பண்ணிக்கோங்க. பட்டர்ஃப்ளைட கோடை காப்பி பண்ண பிறகு பார்ட்டிசிபன்ஸ் லிஸ்ட்ல ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ஓகேயா? இல்லைண்ணா நான் கொஞ்சம் புரிஞ்சு. ஸோ மற்றவங்களோட டன்னா. ஸோ உங்களோட மைக் ஒர்க் ஆகலாட்டி அட்லீஸ்ட் செட் பாக்ஸ்ல சரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க, நீ டன்னா இல்லையா அந்த. ஓகே, மொத்த 3 பேர்
ஸோ அம்மா டன். இல்ல நான் அந்த சேயில அந்த இது மெசேஜ் டைப் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ நீங்க ரெண்டாவது மெசேஜ் டைப் பண்ண தேவையில்ல. நீங்க இதை டைப் பண்ணிட்டீங்கன்னா அதை காப்பி பண்ணி ப்ராட்காஸ்ட்ல பேஸ்ட் பண்ணா சரி. ஆ சரி. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை கோட்ல செட் சைஸ் டு வென் ஃபிளாக் கிளிக் செட் சைஸ் டு 75 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ரெண்டு பேர் டன். ஸோ அந்த ரெண்டு பேர் நோட் பண்ணிக்கோங்க. வென் ஃபிளாக் கிளிக் செட் சைஸ் டு 75% இந்த கோட் பிளாக்கை ட்ராப் பண்ணிக்கோங்க டாப்புக்கு. ஸோ ரியாலிஸ்டிக் ஆகிக்கணும்டா கட்டை விட பட்டர்ஃப்ளை சின்னதாகிக்கணுமே. யூஸ்வலா கட் பெருசாகிக்கும். வாய்ஸ் குவிக் குவிக். ஓகே. ஸோ நான் எப்போ கட்ட பேலன்ஸ் கோடுக்கு மூவ் ஆக போகிறோம். ஸோ இப்போ பட்டர்ஃப்ளை சொல்லுது. இப்போ நாங்கள் இப்போ கிரியேட் பண்ண ஸ்டோரியை நாங்கள் ஃபிளாக கிளிக் பண்ணி பார்ப்போம் எப்படி ரன் ஆகுதுன்னு. ஸோ இந்த ஸ்டேஜ் விளங்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போக்கு இதுதான் கோட். ஸோ இப்போ அடுத்து நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் கெட்டும் குட் பாய்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்லேருந்து ரிமூவ் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்கு when I receive I'm great thanks I got some works to do see you later அந்த கோட் எடுத்து say goodbye for 1 second. அதுக்கப்புறம் say what a nice day for 2 seconds. Glide 1 second to okay, minus 200 minus 150 and hide. So இதுதான் end of the story. So it's a small story. உங்களுக்கு தேவையான ஸ்டோரியை நீங்க உங்களோட ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி லாங் ஆக்கல இந்த ஸ்டோரியை. ஸோ இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க.
Guys, okay? 2 minutes பொறுங்க. நீங்க 3வது அந்த இந்த கெட்டில 3வது போட்டிக்கு அந்த பிளாக் விளங்குது இல்லே? எந்த பிளாக்? சரி இப்போ ஸோ பட்டர்ஃப்ளைட கோடையும் கேட்ட கோடையும் ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்கடா தம்ஸ் அப் ஆர் ரேஸ் ஹேண்ட் போடுங்க. அப்படி இல்லாட்டி பட்டர்ஃப்ளைட கோடை கம்ப்ளீட் பண்ண இல்லாட்டி எனக்கு பட்டர்ஃப்ளைன்னு சேட்ல மெசேஜ் போடுங்க. ஓகே, ஸோ ஜேகே அனு இஸ் டன். அம்ஹர், நீங்க கெட்ட கோட் முடிஞ்சாச்சா? கடைசி அந்த இது டைப் பண்ணி ஸோ அஃபீத் அண்ட் ஜுலேஹா நீங்களும் டன்டா? ஓகே, ஜுலேஹா டன். அஃபீத்? ஸோ உங்க எல்லாத்துக்கும் ஸ்க்ராட்ச்ல ஆன்லைன் அக்கௌண்ட் இருக்குதானே? ஆன்லைன் அக்கௌண்ட் இன்னும் கிரியேட் ஓம்னா பண்ணல. ஆன்லைன் உங்களோட அக்கௌண்ட் அந்த 4வது கிளாஸ்ல அந்த நீங்க ஷேப்ஸ் அந்த இது போட்டல அதை நான் ஷேர் பண்ணிக்கேன். சரியானு கொஞ்சம் பாருங்க. எனக்கு லிங்க் ஓகே வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஓகே, ஸோ நீங்க ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் இன்னும் கிரியேட் பண்ணி இல்லாட்டி ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஃபைனல் ப்ராஜெக்ட் மோஸ்ட்லி ஆன்லைன்ல தான் நான் லிங்க் சப்மிட் எடுப்பேன். ஸோ நீங்கள் ஃபைனல் ப்ராஜெக்ட் ஆன்லைனில் கிரியேட் பண்ணி அவளுக்கு சப்மிட் பண்ணாதான் சப்மிஷன் ப்ராசஸ் ஈஸி ஆகிக்கும். இல்லாட்டி நீங்கள் ஸ்க்ராட்ச் ஆஃப்லைனில் செஞ்சுட்டு அது SB3 ஃபைலாக சேவ் பண்ணி கூகுள் ஃபார்ம்ஸில் அப்லோட் பண்ண வரும். ஸோ கேட் கோட் டன்னா? soon guys. ஸோ என்னோட ஸ்டோரியை கிளிக் பண்ணி பார்க்கும்படி போதுண்டு. ஸோ கட்டிட இந்த கோடை ஹேவ் அ நைஸ் டேக்கு மாற்றிக்கோங்க. ஹேவ் அ நைஸ் டேக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் பட்டர்ஃப்ளைக்கு சேஞ்ச் பண்ணவா?
Okay, so think about a fader code. Okay, so ரெண்டு கோட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? Shall I move to the next stage of our day? So இப்போ நான் ஸ்டோரி கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்டோரிக்கான மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோமா? இல்லாட்டி இந்த ஸ்டோரி ஓகே அவங்களுக்கு? ஓகே. ஸோ இப்போ நீங்க ஸ்க்ராட்ச்ல பாத்தீங்கன்னா, ஸோ ஸ்க்ராட்ச்ல இங்க பாருங்க, நீங்க ஃபிளாக கிளிக் பண்ண உடனே கட் வந்து ஒரே மீக்கே நீங்க பாத்தீங்கன்னா வாட் அ பியூட்டிஃபுல் டே. இப்படி கட் வந்து ஒரே மீக்கே வாட் அ பியூட்டிஃபுல் டேன்னு சொல்லுது. அது இல்லாம கட் வந்து பர்சனல் டைப்பிங் ஆகுற மாதிரி வாட் அ பியூட்டிஃபுல் டே, வாட் அ பியூட்டிஃபுல் டே இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதை நான் ஸ்க்ராட்ச்லேயே காட்டணும்டா, நான் கொஞ்சம் இருங்க அதை ஸ்க்ராட்ச்லேயே காட்டுறேன். அப்போ இன்னும் கிளியரா நினைக்கிறேன். ஸ்க்ராட்ச் யூ ப்ராஜெக்ட்ஸ் ஓகே. சோவா இது இங்க பாருங்க, இதுதான் என்னோட ரெண்டு சினாரியோ. ஓகேயா? ஸ்கெட் இப்படி ஹெலோ ஒரே மிக்க சொன்னா நல்ல. ஓகே, இந்த சஜஷனுக்கு எங்களுக்கு எல்லாத்தோட சஜஷன்ஸுமே இது எப்படி தெரிஞ்சு கொள்றதுக்கு. ஸோ கிளியரா பாருங்க, ஸ்க்ராட்ச் கேட் வந்து ஒரே மிக்க ஹெலோ சொன்னா நல்லா இருக்குதா, இல்லாட்டி ஸோ எது நல்லா இருக்குது? ஸோ இதுக்கு நான் கமெண்ட் வைக்கிறேன். நம்பர் 2, ஆப்ஷன் நம்பர் 2, ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ நீங்க எல்லாம் சொல்லுங்க, இந்த ரெண்டுல எது நல்லா இருக்குது? ஆப்ஷன் நம்பர் 1ஆ, ஆப்ஷன் நம்பர் 2ஆ? சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அம்மு சேஸ் 2. மத்தவங்க அம்ஹரும் 2ன்றாரு. குவிக் 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 மத்தவங்க எல்லாத்துக்கும் 2 ஓகேண்டா, ஐ வில் டீச் யூ ஹவு டு டூ திஸ். ஓகே ஓகே, கூல் கூல், எஸ் ஓகே. ஸோ மிச்ச பேருக்கு இந்த 2 வந்து இப்படி கோட் பண்றதுக்கு ஆசை. ஸோ இது எப்படி கோட் பண்றதுன்னு தான் நாங்கள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹெலோ சொல்ற இந்த 5 லெட்டர் வேர்ட், இந்த ஹெலோன்னு சொல்ற இந்த 5 லெட்டர் வேர்டுக்கு 4 கோட்ஸ் ஆஃப் பிளாக் யூஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா 4 பிளாக் சூஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஹெலோன்னு சொல்ற இந்த 5 லெட்டர் வேர்டுக்கு. இப்போ நீங்க பாப்பீங்க, ஹெலோக்கே 5ண்டா, ஐ ஆம் கிரேட் தேங்க்ஸ், ஐ காட் சம் ஒர்க்ஸ் டு டூ, குட் பை, சி யூ லேட்டர். இந்த நீட்ட ஸ்ட்ரிங்க போட்டா அதுக்கு எவ்வளவு நேரம் போகும்னோ யோசிப்பீங்க. ஸோ அப்படி ஸோ ஹெலோக்கே 5ண்டா, சாரி ஹெலோக்கே இந்த 4 பிளாக்ஸ் ஆஃப் கோடுண்டா, இப்படி பெரிய மெசேஜ் ஒன்று டைப் பண்ண போகல டைம் கூடியா போகும், மற்ற பிளாக்ஸும் பெருசா வரும், சும்மா அன்எஃபிஷியன்டா இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போறோம், எங்கட நான் டைப் பண்றதை ஆட்டோமேட்டிக்கா அப்படி மாத்துறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன செய்ய போறீங்கடா, ஃபர்ஸ்ட்டுக்கு போய் மை பிளாக்ஸ் ஸ்க்ராட்ச்ல உங்களோட பிளாக் பேனல்ல கீழேக்கு மை பிளாக்ஸ் பிங்க் கலர்
சர்க்கிள் உண்டு. அதை ப்ரெஸ் பண்ணி மேக் அ பிளாக் உண்டு ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ டைப் பண்ண போறீங்க. அதுல நான் டைப் பண்ண போறேன் டைப் இஃபெக்ட் உண்டு. டைப் இஃபெக்ட் add an input number or text. ஓகே. இந்த நேம் நான் கொடுக்க போறேன் ஸ்ட்ரிங் சொல்லி. ஸோ ஸ்ட்ரிங்னா நான் நார்மலா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஒரு சென்டென்ஸ் இல்லாட்டி நம்பர் 1 2 கேரக்டர்ஸ் அப்படின்னா ஏபிசி ஹலோ அதெல்லாம் ஸ்ட்ரிங். ஒரு சென்டென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸோ அதுக்கு ஸ்ட்ரிங்னு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த பாட்டை கிளியரா செய்யுங்க. எப்படின்னா மேக்கப் பிளாக்குக்கு போய் இந்த மேக்கப் பிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இங்க டைப் இஃபெக்ட்னு நேம் கொடுங்க. நேம் வந்து டைப் இஃபெக்ட். ஓகே. அதுக்கு பிறகு அட் அண்ட் இன்புட் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற அட் அண்ட் இன்புட் சொல்ற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரிங்னு நேம் கொடுங்க. கொடுத்து ஓகேன்னு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஓகேன்னு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இதே மாதிரி பிளாக் கிடைச்சுன்னா நாங்கள் சாட்ல குயிக்கா எஸ்எஸ்ன்னு போட்டு கொண்டு போவோம். பிகாஸ் இந்த இந்த பாட்டை செய்யறதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அடுத்த கோர்ஸ் ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஸோ கரெக்டா இந்த ஏதே மாதிரி உங்களுக்கும் பிளாக் கொண்டு இருக்கின்றா சாட்ல எஸ்ன்னு போடுங்க. ஓகே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி முதலா இத டைப் பண்ணது ஸ்ட்ரிங்ங்கிறத அந்த வட்டத்தை எப்படி உருவாக்குறேன்? ஓகே. ஸோ அதுதான் நான் சொல்றேன். நீங்க நான் ஸ்க்ரட்ச சொல்ல போகல. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க நான் எப்படி செய்யறேன்னு. ஸோ அதுக்கு பிறகு நீங்க இன்டர்ஃபேஸ் ட்ரை பண்ணுங்க. ஸோ அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க டைப் பண்ணி டைப் எஃபெக்ட் ட்ரை பண்றீங்க தானே. டைப் பண்ணிட்டு ஓகே உங்களோட லெஃப்ட் சைட்ல இங்க பாருங்க அட் அண்ட் இன்புட்னு சொல்லி இங்க ஆப்ஷன் வந்து இருக்கு. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ ஜாயின் ஆகிக்கிற பார்ட்டிசிபென்ட் வந்து நான் மிடில் ஆஃப் த செஷன்ல இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னு என் ரெக்கார்டிங் பார்த்துக்கொள்ளும். ஸோ மற்றவங்களுக்கு ஓகேன்னா எனக்கு எஸ் போடுங்க சாட்ல குயிக்கா. டன். ஸோ திருப்பி எக்ஸ்பிளனேஷனோட தாரன். இன்கேஸ் உங்களுக்கு நீங்க செஞ்சில்லாட்டி கரெக்டா பாருங்க. மை பிளாக்ஸுக்கு போய் மேக் அ பிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல டைப் இஃபெக்ட்னு டைப் பண்ணுவோம். டைப் இஃபெக்ட் டைப் பண்ணிட்டு அட் அண்ட் இன்புட் என்று சொல்ற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இங்க ஸ்ட்ரிங்னு கொடுங்க. ஓகே. கோல். ஸோ இப்போ நாங்க இந்த ஸ்ட்ரிங்கை ப்ரோக்ராம் பண்ண சொல்றதுக்கு. ஸோ அதுக்கு வேரியபிள்ஸ்க்கு போய் குவிக்கா வேரியபிள் கிரியேட் பண்ணுங்க. டைப் ஸ்ட்ரிங் உண்டு. ஓகே. ஸோ செட் டைப் ஸ்ட்ரிங் டு 0. அதுக்கு பிறகு நாங்க நார்மலா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கோட் பண்ண போகல இண்டெக்ஸ்னு சொல்லி வேல்யூ வந்து நாங்க வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ செட் இண்டெக்ஸ் டு 1. ஸோ செட் டைப் ஸ்ட்ரிங் டு எம்டி. ஸோ நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா செட் டைப் ஸ்ட்ரிங் டு 0 தான் வந்திருக்கும். நீ என்ன பண்ணணும்டா அந்த 0 ப்ரெஸ் பண்ணி பேக் ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ணி டீல் பண்ணுங்க. ஸோ செட் டைப் ஸ்ட்ரிங் டு எம்டி ஒன்று மீக்க கூடாது எம்டி ஆகும். ஸோ அடுத்தது இந்த கண்ட்ரோல் இதுக்கு போயிட்டு ரிப்பீட் 10 டைம்ஸ் இருக்குது. இந்த பட்டனை எடுங்க. எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா ஆப்பரேட்டர்ஸ் போய் லென்த் ஆஃப் ஆப்பிள் சொல்லிக்கிற இந்த கோட் எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுங்க, நீங்க இப்ப ஃபாலோ பண்ணி கோட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க.
திடீர்னு நீங்க பார்க்கல நான் இங்க இருந்து கோட் பிளாக் ஒன்று எடுத்தேன். இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கோட் பிளாக்கா இந்த இவ்வளவு பிளாக்ஸ்ல இருந்து எங்க தேடுறது. சோ உங்களுக்கு என்ன சார் ஐடியா உண்டு ஒரு பிளாக்கை எப்படி நாங்க எந்த கேட்டகரியில கண்டுபிடிக்கிறதுன்னு எடுக்கிறேன். லாஸ்ட் ரெக்கார்டிங்ஸை பார்த்தீங்கன்னா இல்லாட்டி லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் ஆகிதா சின்ன ஹிண்ட் தந்தி பண்ணேன். கொஸ்டின் வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிளாக்கை நான் எங்கேருந்து எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த பிளாக்கை இந்த கேட்டகரிஸ்ல எங்க எடுக்கிறது என்று எப்படி கண்டுபிடிக்கிறேன்? Any guesses? ஓகே ஸோ அது எப்படி எனக்கு கண்டுபிடிக்கிறதுண்டா இந்த பிளாக்ட கலரை பாருங்க. இது என்ன கலர்? லைட் கிரீன். ஸோ இந்த இந்த கோட் மெனுவில் லைட் கிரீன் கலர் வந்து ஆப்பரேட்டர்ஸ். ஆப்பரேட்டர்ஸ்ல நீங்க முதல்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் உங்களுக்கு விளங்கும். ஓகே ஸோ அப்படித்தான் நான் ஒரு பிளாக்கை காண போனா அது எங்க கண்டுபிடிக்கிறேன்னு பாக்குறேன். ஸோ அடுத்து என்ன செய்யண்டா லென்த் ஆஃப் ஆப்பிளுக்குள்ளுக இந்த இதை ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரிங் எடுத்து ட்ராப் பண்ணுங்க உள்ளுக்கு. ஸோ அடுத்து வேரியபிள்ஸ்க்கு போயிட்டு செட் டைப் ஸ்ட்ரிங் டு ஜாயின் ஜாயின் லெட்டர் ஜாயின் இந்த கோட் எடுத்துங்க. லெட்டர் இந்த கோடையும் எடுங்க. ஸோ ஜாயின் டைப் ஸ்ட்ரிங் லெட்டர் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இதை எடுத்து இங்க ட்ராப் பண்ணி இங்க ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங் கோட் எங்க எடுக்கிறதுண்டா இது எடுக்கிறது வந்து இந்த டிஃபைன் டைப் எஃபெக்ட் இருக்குது. இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங் இந்த ஆப்ஷனை பாக்ஸை ட்ராக் பண்ணியண்டா இந்த இது வெளியே வரும். ஓகேயா? ஸோ நான் சொல்ல போறேன் say say type string wait 0.15 seconds change index by 1. I'll give you time until 8:22. 4 minutes time தாரன். குயிக்கா நீட்டா இந்த கோட எக்ஸாக்டா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஒரு எரரும் இல்லாம கிளீனா டைப் பண்ணுங்க. டைப் பண்ண பிறகு ரைஸ் ஹேண்ட், thumbs up or anything. Give me a signal. So 8:22 மட்டும் டைம் தாரன். அந்த குயிக்கா அந்த கோட காப்பி பண்ணிக்கோங்க.
So okay. Uh, okay, all of our members, sorry, our members are done. So good job. So இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா இல்லே? ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நானும் இப்போ தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஐம் நாட் ஷுவர். எதுவும் செக் பண்ணி பார்ப்போம். டைப் எஃபெக்ட் இந்த மேக் மை பிளாக்ஸ்லேருந்து டைப் எஃபெக்ட் இந்த பிளாக் எடுத்துட்டு சும்மா ஹெலோ டைப் பண்ணிட்டு அந்த பிளாக்கை ப்ரெஸ் பண்ணி பாருங்க. வாவ் கூல். ஸோ நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ரைட்டிங் திஸ் கோட். ஸோ பர்ஃபெக்ட் ரைட். ஓகே. ஸோ டைப் எஃபெக்டை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெலோன்னு ஆட்டோவா கோடில் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இது என்ன செய்யுங்கண்டா இந்த மை பிளாக்ஸ் இந்த டிஃபைன் இருக்குதே கவனமா பாருங்க. இந்த மை பிளாக்ஸ் இந்த டிஃபைனை எப்படி எடுத்து ட்ராக் பண்ணி இப்போ நான் இதை கிரியேட் பண்ணிக்கிறேன் பட்டர்ஃப்ளைல. நீங்க இதை ஸ்க்ராட்ச் கார்டில் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்களும் பட்டர்ஃப்ளைல கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இந்த டைப் எஃபெக்ட்னு சொல்ற இது எடுத்து இங்க ட்ராப் பண்ண போறேன் கேட்டு கொஸ்டர். ஸோ கேட்டுக்கும் அதே கோட் பிளாக் வந்திருக்கும். ஸோ இப்போ சிலாக்கள் யோசிப்பாங்க நான் இந்த கோடை டைப் பண்ணிட்டேன், ஆனா என்னோட ஸ்டோரியில இன்னும் ஏன் அந்த பழைய இது இருக்கின்ற பழைய இது மீன்ஸ் பழைய ஸ்டைல்ல புதிய டிசைன் வராம பழைய ஓல்டு ஃபார்மேட்ல இருக்குது இல்லை. ஸோ நீங்க கோட் பண்ணது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை ரன் வைக்கிறதுக்கு தான் என்ன செய்ய போறோம்டா இப்ப நீங்க சேன்னு கொடுத்துப்பீங்க எல்லா இடத்துலயும் இந்த சே ஃபார் 2 seconds என்ன அங்க என்ன செய்ய போறீங்கடா டைப் எஃபெக்ட் எல்லா அந்த சேட் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இடத்துலயும் மேனுவலா நீங்க செக் பண்ணுங்க. சேண்ட் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இடத்துலயும் அந்த சேன்ற மெசேஜை காப்பி பண்ணி டைப் எஃபெக்ட்ல பேஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல ட்ராப் பண்ணி சேய டெலிட் பண்ணுங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த டைப் எஃபெக்ட் பாக்ஸ் எடுத்து அந்த சே காசக்கா ட்ராப் பண்ணிட்டு சேக்குள்ள கேட்கிற அந்த மெசேஜ் எடுத்து காப்பி பண்ணி அந்த டைப் எஃபெக்ட்ல பேஸ்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த சே பிளாக்கை டெலிட் பண்ணுங்க. ஸோ நானும் ஸ்டார்ட் பண்ண போறேன் அந்த ஒர்க்கை, நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க குவிக்கா. லெட்ஸ் டூ இட் சூன். ஸோ இதையும் குவிக்கா முடிச்சிங்கன்னா இன்னொரு எக்ஸ்டென்ஷன் இன்னொரு நியூ டீச் பண்றேன். ஸோ அந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் ஃபன் ஆக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கூல் வே ஆக்குறதுக்கு நான் இன்னொன்று சொல்லி தரேன். குவிக்கா இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ பேசிக்கா செயலிக்கிற எல்லா இடத்துக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த டைப் எஃபெக்டை போடுங்க. ஸோ இந்த டிஃபைன்ல இருக்கிற சே ரிமூவ் பண்ண வேணும். இந்த ஃபங்க்ஷன் டைப் எஃபெக்ட் ஸ்ட்ரிங்க இதுக்கு போல தொடவே வேணாம், அதை அப்படி விட்டுருங்க. ஸோ இட்ஸ் அ ஃபங்க்ஷன், டோன்ட் எடிட் இட். ஸோ மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச பிறகு எனக்கு திருப்பி டன் சட்டில் மெஷின் போடுங்க. ஓகே. ஓகே. ஸோ மற்றவங்க ஸோ இப்போ உங்களோட கோடை நீங்க ரன் பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஸோ இப்போ நீங்க பார்த்தா உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் நடக்குது என்னன்னா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஓகே, சரி ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, shall I move?
ஓகே 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 3 ஓகேஸ் வந்துட்டு. ஓகே ஸோ இப்ப நீ நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் மூவ் ஆகிற ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோ ஆகிக்குது. அப்படின்னு என்னண்டா ஸோ பட் பியூட்டிஃபுல் டேன்னு கொஞ்சம் ஸ்லோவா போக போல கொஞ்சம் லெக்கா வர மாதிரி இருக்குது. ஸோ அதை ஃபாஸ்ட் ஆக்குறதுக்கு நீ டைப் பண்ண ஃபங்க்ஷன் டிஃபைன் டைப் இஃபெக்ட் ஸ்ட்ரிங் அந்த ஃபங்க்ஷன்ல வெயிட்னு சொல்ற பிளாக்க 0.75க்கு மாத்துங்க. 0.75. நோ இன்னும் ஸ்லோவா தான் இருக்குது. ஆ ஆ ஆ சாரி சாரி, இன்னொரு ஒர்க் செய்யணும் நீங்க. ஸோ பட்டர்ஃப்ளைக்கு டைப் ஸ்ட்ரிங். ஸோ என்ன செய்யணும்டா நீ ஸ்க்ராட்ச் ஸ்ப்ரைட்டுக்கு போய், சாரி கைஸ் நான் இதை ப்ரீவியஸ் இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஸ்க்ராட்ச் கேட்டுக்கு போய் மேக் அ வேரியபிள் போட்டு இண்டெக்ஸ் 2ன்னு கொடுங்க, டைப் ஸ்ட்ரிங் 2ன்னு கொடுங்க. நீங்க பட்டர்ஃப்ளை கிரியேட் பண்ண மாதிரியே இண்டெக்ஸ் 2 டைப் ஸ்ட்ரிங் 2ன்னு கொடுங்க. ஸோ ஸ்க்ராட்ச் கேட்ல இருக்கிற அந்த கோடுக்கு போய் டைப் ஸ்ட்ரிங் 2 இண்டெக்ஸ் 2ன்னு கொடுங்க. இங்கே டைப் ஸ்ட்ரிங் 2, இங்கே டைப் ஸ்ட்ரிங் 2, இங்கே இண்டெக்ஸ் 2, இங்கே say type string 2 change index 2 by 1. விளையாச்சா அந்த பார்ட்? அம்மா என்ன சத்தமே இல்ல. ஓகே ஸோ அந்த பார்ட் விளங்கலன்னு மிச்ச பேர் சொல்லிக்கிறீங்க. ஸோ என்ன செய்ய போறீங்கன்னா மேக் அ வேரியபிள்ஸ்க்கு போய் டைப் ஸ்ட்ரிங் 2 இண்டெக்ஸ் 2 சொல்லி புதிய 2 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் பண்ணிட்டு ஸ்க்ராட்ச் கார்டுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்ட்ல இருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இந்த டைப் ஸ்ட்ரிங் நீங்க கொடுத்துருப்பீங்க, எல்லாத்துக்கும் டைப் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அப்படிதான் கொடுத்துருப்பீங்க. அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் டைப் ஸ்ட்ரிங் 2 இண்டெக்ஸ் 2 டைப் ஸ்ட்ரிங் 2 இண்டெக்ஸ் 2 டைப் ஸ்ட்ரிங் 2 இண்டெக்ஸ் 2 எல்லாத்தையும் மாத்த போறீங்க. இப்ப விளங்கி சார்? அவரும் தான் என்ன மாத்திர வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஒண்ணும் இல்ல, 2 புதிய வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டு பழைய வேல்யூஸ் எல்லாம் புதிய வேரியபிளுக்கு மாத்துங்க. செக் பண்ணி பாருங்க உங்களோட கோட்ல எரர்ஸ் காட்டுதாண்டு. செக் பண்ணி பாருங்க உங்களோட கோட்ல, உங்களோட கோட் ஒர்க் ஆகுதாண்டு. ஆம் நானே. ஒர்க் ஆகுதா? ஆம். ஓகே ஸோ ஸ்க்ராட்ச் கார்ட்ல என்ன எரர் பண்ணிக்கிறோம்னா நாங்கள் 0.75 போட்டோம். அதை வந்து நீங்க 0.075 கொடுக்கணும். அதுதான் எங்களோட எரர் ஆகிருக்கீங்க. நோ இட்ஸ் ஸ்டில் ஸ்லோ. கொஞ்சம் லெக் ஆகுதுமா எங்க ஸ்க்ராட்ச் கார்ட்.
Oh, that is the weight block நான் வந்து ரிமூவ் பண்ணுவோம். இந்த வெயிட் பிளாக் ரிமூவ் பண்ணிட்டு பார்ப்போம் இப்ப ஃபாஸ்டா ஆகுது அந்த. ஸோ வெயிட் பிளாக் ரிமூவ் பண்ணா எனக்கு அந்த இன்டர்வல் விளங்குது இல்லை. ஸோ அது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு இந்த இன்டர்வல் இல்லை 0.01. ஸோ உங்களுக்கு அந்த கோட் எரர் இல்லாம ஒர்க் ஆகுது, லக் ஆகுது இல்லை? உங்களுக்கும் ஸ்டக் ஆகுதா அந்த கோடை ரன் பண்ணா? ஆ இப்போ ஓகே. ஸோ ஓகே இப்போ ஓகே ஓகே. ஸோ இவ்வளவு மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஸோ chat பாக்ஸ்ல எஸ்ன்னு போடுங்க எனக்கு குவிக்கா. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். I'll teach you one more small extension. இந்த கோட் இன்னும் பஸ் ஆகிறதுக்கு நான் சின்ன எக்ஸ்டென்ஷனோட சொல்லி தரேன். குவிக்கா எனக்கு நீ கம்ப்ளீட் ஓகே. எஸ் எஸ் இன்னும் 1 years வரைக்குது. எஸ் எஸ் ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இன்னொரு எக்ஸ்டென்ஷன் என்னன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இமேஜின் பண்ணோம் ஒருத்தருக்கு இதை சும்மா வாசிக்கிறதுக்கு கஷ்டம் ஆகிக்குது, ஒருத்தருக்கு இதை வாசிய கஷ்டம் அப்படின்னா அவர் என்ன செய்வாரு? சோ அந்த மாதிரி நேரத்துல என்ன யூஸ் பண்ணணும்னா நாங்க வந்து வாய்ஸ் யூஸ் பண்ணணும். அவருக்கு இப்ப நான் சொல்ல ஒருத்தருக்கு வாசிக்க கஷ்டம் ஆனா இங்கிலீஷ் அவருக்கு கேட்டா விளங்கிடும் அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த வாய்ஸ் ஆப்ஷன் கொடுக்கும். சோ அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்கிராட்ச் கட் வாய்ஸ் யூஸ் பண்ணி பேசுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனோட கோட் பண்ண போறீங்க. சோ அது ஈஸியான ஸ்டெப் உண்டு, நல்லா பாத்துக்கோங்க. என்ன மவுஸ் பாயிண்டர் பாருங்க. ஸ்கிராட்ச் இந்த ஸ்டேஜ்ல இந்த சைட்ல லெஃப்ட் சைட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் மார்க் ஒன்று இருக்குது விளங்குதா? பிளஸ் மார்க், அந்த பிளஸ் மார்க்கை பிரஸ் பண்ணுங்க. ஓகே தானே? ஓகே. அந்த பிளஸ் மார்க்ல பாருங்க ஃபர்ஸ்ட் லைன்லே 4வது பிளாக் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு சொல்ற அந்த ஃபங்க்ஷனை பிரஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. oops 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 oops. Just a second. Okay. uh sorry guys, just a second. Okay. So இந்த டெக்ஸ்ட் ஸ்பீச் ஓபன் பண்ணீங்களா? ஸோ இந்த டெக்ஸ்ட் ஸ்பீச்சை செக் பண்றதுக்கு நான் வந்து நியூஸ் பேட்டர்ன் கிரியேட் பண்றேன். ஸோ ஜஸ்ட் இந்த கேட் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி இந்த பெயிண்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்டை ப்ரெஸ் பண்ணிட்டு செட் லாங்குவேஜ் டு இங்கிலீஷை ப்ரெஸ் பண்ணி இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 வாய்ஸஸ் தந்திக்கிறாங்க. இப்போ செட் வாய்ஸ் டு ஆல்டோ, ஸ்பீக் ஹலோ guys, we are learning. So hello guys, we are learning. அப்படின்னு கொடுப்பேன். Hello guys. We are learning. கேக்குதா?
Hello, ஆமாம். guys. We are learning. கேட்டுச்சு தானே? கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு. ஓகே. சோ இந்த வாய்ஸ் ஆல்டோட வாய்ஸ். இப்ப டெனோட வாய்ஸ் பாப்பா எப்படி இருக்குது? Hello guys. We are learning. அடுத்த வாய்ஸ். Hello guys. சாரி. We are learning. Hello, guys. We are learning. ஓகே. ஜாயண்ட் வாய்ஸ். Hello guys. We are learning. கிட்டன் வாய்ஸ். Meow, 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 meow. ஸோ கிட்டன் வாய்ஸ்ல வந்து நீங்க என்ன டைப் பண்ணாலும் அது ஒன்றும் சொல்லாது. மியாவ் மியாவ் மியாவ்னு மட்டும் தான் சொல்லும். ஸோ இப்ப கேட்டுக்கு நான் Hello, guys. We are learning. கேட்டுக்கு Hello guys. We are learning. ஓகே. ஸோ கேட் ஸ்ப்ரைட் ஓபன் பண்ணி வென் ஃபிளாக் கிளிக் கீழே செட் வாய்ஸ் டு டீனோர் அப்படின்னு கொடுங்க. டெனோ டீனோ என்ன சரி. ஓகேயா? ஸோ வென் ஃபிளாக் கிளிக் செட் வாய்ஸ் டு டெனோ. ஸோ இந்த டைப் இஃபெக்ட் கோடு கொடுத்திருக்கிறீங்களே அந்த கோடுக்கு முந்தி ஸ்பீக் சொல்லி இந்த அதே மெசேஜ் கொடுத்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு. What a beautiful day. ஓகே. ஸோ இப்போ அது என்ன செய்யுதுன்னா அந்த மெசேஜ் அதை டைப் பண்ண முந்தி அது சும்மா வாய்ஸ்ல சொல்லுது. ஸோ உங்களோட சஜஷன்ஸ் என்ன? வாய்ஸை சொல்லிட்டு மெசேஜை காட்டவா இல்லாட்டி காட்டின பிறகு வாய்ஸ் சொல்லவா? எது நல்லா இருக்கும்? மெசேஜ் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் நெக்ஸ்டா? வாய்ஸ் ஃபர்ஸ்ட் மெசேஜ் நெக்ஸ்டா? வாய்ஸ் ஃபர்ஸ்ட் மெசேஜ் செகண்ட். ஓகே. ஸோ அப்படின்டா ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டுட்டு மற்றதை நெக்ஸ்ட்டுக்கு போடுங்க. ஸோ அதே மாதிரியே குயிக்காக மற்ற கோட் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பீக்னு சொல்லி அந்த கோடை ட்ராப் பண்ணி அந்த டைப் இஃபெக்ட்டுக்கு கேட்குற கோடுக்கு அந்த இதை போட்டுக்கோங்க. அது ஈஸி ஸ்டெப்ஸ். ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம் எப்படி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணீங்களோ இதுக்கு, ஸோ அதே மாதிரியே மற்ற எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இதுதான் கேட்டோட கோட். ஸோ கேட்டுக்கு எல்லா டைப் இஃபெக்ட் காஸ்டையும் ஸ்பீக்னு போட்டு அதே மெசேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. பட்டர்ஃப்ளைக்கு போயிட்டு செட் வாய்ஸ் டு ஸ்குவீக்னு கொடுக்க போறேன்டா. பட்டர்ஃப்ளை சின்ன அனிமல் தானே, அதில் வாய்ஸ் ஸ்குவீக் வாய்ஸ் செட் கொடுக்க போறோம். ஸோ செட் வாய்ஸ் டு ஸ்குவீக்னு போட்டுட்டு அதே மாதிரி கட்டுக்கு செஞ்ச மாதிரியே எல்லா மெசேஜ் கோசக்கையும் இந்த ஸ்பீக்ன்றதை போட போறோம். ஓகே. ஸோ இப்போ எங்களோட ஸ்டோரியை செக் பண்ணி பார்ப்போம் எங்களோட ஸ்டோரி எப்படி ரன் ஆகுதுண்டு. What a beautiful day. Hello, cat. Hello butterfly. How are you? I'm great, thanks. I got some works to do. Goodbye. See you later. Goodbye. Have a nice day. ஓகே. ஸ்டோரி விளையாடுச்சா? ஓகே. கூல். ஸோ என்னோட கிளாஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருந்துச்சு? என் சரி புதுசா படிச்சீங்களா? day-5 story. What a beautiful day. What a beautiful day. Hello, cat. ஸோ ப்ரொஜெக்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். ஸோ லிங்கை எனக்கு ட்ராப் செக் பாக்ஸில் சரி, இல்லாட்டி நீ லேட்டாகவே சரி இன்னும் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்டா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி இதே நம்பர். ஸோ
எஸ் மை நம்பர். உங்களுக்கு சரி டவுட்ஸ் இருந்தா இந்த கோடை மாடிஃபை பண்றதுக்கு அப்படி இல்லாட்டி பேரண்ட்ஸுக்கு டவுட்ஸ் இருந்தா இந்த நம்பருக்கு சரி மெசேஜ் போடிடும். ஐ வில் ஹெல்ப் யூ. மத்தே மறந்துடவானம் எண்ட் ஆஃப் திஸ் மந்த் ப்ராபப்ளியா இந்த ஜூலை மாசம் கடைசியில இந்த கோர்ஸ் எண்ட் ஆகிடும். எண்ட் ஆகின உடனே உங்களுக்கு இந்த 8 days நீ இந்த கோர்ஸ் வந்தீங்க இந்த ஒரு சர்டிஃபிகேட் உண்டு. நீங்க ஸ்க்ராட்ச்ல ஒரு ஓரளவு எஜுகேஷன் கெயின் பண்ணிக்கிறீங்க அப்படி ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துக்கொள்ளணும்டா நீங்க வந்து உங்களோட ப்ரொஜெக்ட்ஸை சப்மிட் பண்ண வரும். ஸோ அதை சுற்றி நீங்க நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணா சரி வி வில் கிவ் யூ த சர்டிஃபிகேட். ஃபைனலாக ப்ரொஜெக்டும் செய்யுது. ஸோ அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் ஆகி ரெடி ஆகும். ஸோ ஓகே. ஸோ சரி கோட் சரி கோட் கம்ப்ளீட் பண்ணணுமா இல்லாட்டி சரி அந்த கிளாஸ் ஆல் டன். உங்களோட ஸ்டடீஸ் ஒர்க் அவுட் தானே? ஸோ லேட்டாக ஜாயின் ஆகிருந்தீங்கன்னா யூடியூப்ல எனக்கு கொஞ்சத்துல அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகி உங்களுக்கு நான் ரெக்கார்டிங்கை ஷேர் பண்றேன். சர்டிபிகேட் எங்க நான் தருவாய்? சொல்லுங்கல்ல சர்டிபிகேட் எங்க நான் தருவாய்? உங்க ப்ரொஜெக்டை கம்ப்ளீட் பண்ண நான் ஐல் சர்டிஃபிகேட்ஸ் அனுப்புவோம் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே